ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. நம்ம சேனலில் பிகினிங் டேஸில் லாஜிக் ப்ரோ டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போது லாஜிக் ப்ரோ 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிக் ப்ரோ 11 நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கு. அதனால் லாஜிக் ப்ரோ 11 பேஸ் பண்ணி டியூட்டோரியல்ஸ் போடலாம், ஒரு சீரீஸ் ஆஃப் டியூட்டோரியல்ஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இதான் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் முதல்ல ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நான் டேக்கில் கூட வச்சுருக்கேன், இதை கிளிக் பண்ணலாம். அல்லது லான்ச் பேடில் போய்ட்டு நீங்கள் ஆப் ஸ்டோர் சர்ச் பண்ணி மேலே கொடுத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு வரும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அல்லது கோ போயிட்டு மேலே அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப் ஸ்டோர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லாஜிக் ப்ரோன்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லாஜிக் ப்ரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். ஓகேங்களா? இப்போது ஏன்னா நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது க்ளவுடில் இருக்குது. அதுலேருந்து நல்லா மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இன்னொரு சிஸ்டத்துக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் மேக் வாங்குறீங்க, வாங்கி செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பிள் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கீழே உங்களோட நேம் வரும். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் பேமெண்ட் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கானில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட அமௌண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பைன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன். இப்போ டைரெக்டாக நான் இந்த க்ளவுடை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகுது. இது இப்போ பேசிக்காக உள்ள ஒரு எவ்வளோனா ஒரு 1.3 GB மட்டும் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நிறைய டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ் வரும். அது நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாஜிக் ப்ரோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லான்ச் பேட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு டாக்கில் ஷார்ட்கட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட்டு அதை ட்ராக் பண்ணி அந்த டாக்கில் விட்டுடுங்க. ஸோ அங்கே ஒரு காப்பி இருக்கும். இப்போது நீங்கள் இதுலேருந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும், சிம்பிளிஃபைட் மோட், கம்ப்ளீட் மோட் அப்படின்னு வரும். சிம்பிளிஃபைட் மோடுங்கிறது கேரேஜ் பேண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மோடு வச்சுருக்காங்க. பட் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் மோடில் நீங்கள் போகிறது தான் பெட்டர். இப்போதைக்கு நம்ம சிம்பிளிஃபைட் மோடு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். அதனால் நான் சிம்பிளிஃபைட் மோடை செலக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சவுண்ட்ஸ் டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷன் வருது. இதில் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.71 GB டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். அல்லது நீங்கள் இப்போ அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லாஜிக் ப்ரோ ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த வாட்ஸ் நியூ இன் லாஜிக் ப்ரோங்கிற ஒரு ஸ்க்ரீன் வரும். அது நீங்கள் செகண்ட் டைம்லாம் வரும்போது வராது. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது காட்டுது உங்களுக்கு. சிஸ்டம் பிளேயர்ஸ், குரோமாக்லோ, ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர், ரவுண்ட் ட்ரிப் அந்த மாதிரி. ஸோ இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா அடுத்த செஷன் பிளேயர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 3 டவுன்லோட் பண்ணுறது கேட்குது. அதே சமயம் பேக்ரவுண்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நம்ம யூசர் நம்மளோட பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் 3 செஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் நம்ம டவுன்லோட் கொடுத்துடலாம். இப்போ நார்மலாக லாஜிக் ப்ரோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணாமல் உள்ளே என்ட்ரி ஆகாது. அதனால் இப்போ இந்த நியூ ப்ராஜெக்ட் விண்டோ வந்திருக்கு இல்லைங்களா, சூஸ் ஏ ப்ராஜெக்ட் விண்டோ வந்திருக்கு. இதில் நம்ம எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கீழே இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன கீ சிக்னேச்சர் அந்த சாங் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அதோட டெம்போ என்ன டெம்போன்னு ஐடியா இல்லைன்னா இப்போ அந்த சாங் இருக்கும் 1 2 3 4 அப்படின்னு உங்களுக்கு அந்த பல்ஸ் மட்டும் நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மவுஸால் அந்த டைமுக்கு ஒரு 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா அந்த டெம்போ செட் ஆகிடும். இது 4/4 இருக்கும்போது நான் சொல்கிறேன். 3/4 இருந்தால் 3 டைம்ஸ் போதும். ஸோ 4/4ங்கிறது காமனான டைம் சிக்னேச்சர். அதனால் அது சீனும் சொல்லுவாங்க, காமன் டைம் சிக்னேச்சர்னு. இப்போட நான் ஆடியோ இன்டர்ஃபேஸ் என்ன இருக்கோ அது நான் இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் இருக்குது. சாம்பிள் ரேட் 48 kHz இருக்குது. மோஸ்ட்லி இப்போ வர ஆடியோ இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் 48 தான் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் வச்சுக்கலாம். 44 வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரேம் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸ்பெஷல் ஆடியோ தேவையில்லை. அது டால்பி அட்மாஸ் ஆப்ஷன், அதெல்லாம் இப்போ தேவையில்லை நமக்கு. ஓகே.
ஸோ ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் இங்கே வரும், இதனால் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ எம்டி ப்ராஜெக்டில் வச்சுன்னா சூஸ் கொடுக்குறேன். இப்போவும் நமக்கு ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம இன்னும் உள்ளே போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ட்ராக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மிடியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் மிடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டர்ன், செஷன் பிளேயர், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆடியோங்கிறது மைக் ஆர் லைன். மைக்குங்கிறது நம்ம பாட்டு வோக்கல் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து கீபோர்ட்லேருந்து நீங்கள் லைனின்னு எடுத்துக்கலாம், அல்லது கிட்டார், பேஸ் எது இருந்தாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் பேட்ச் இருக்கும். அது வேணான்னா நீங்கள் எம்டி சேனல் ஸ்ட்ரிப் கூட கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட் பேட்ச் இருக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷன், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து ஸ்டீரியோ அவுட்புட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் கிரியேட் கொடுங்க. இப்போ டிஃபால்ட்டான அந்த கிளாசிக் எலக்ட்ரிக் பியானோ பேட்ச் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு ட்ராக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. டாப் லெஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணலாம், அல்லது ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக என்ன லாஜிக் ப்ரோ கூட வர்ற அந்த பேச்சஸ்லாம் இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். இது வந்து சிம்பிளிஃபைட் மோட். இந்த பார்த்துங்க, இங்கே இந்த சிம்பிளிஃபைட் மோடில் இங்கே என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மியூட்டு, சோலோ, அதுக்கப்புறம் ரெக்கார்டை எனேபிள் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இன்புட் மானிட்டரிங், இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வால்யூம், பேன் இருக்கும். இப்போ நிறைய பேர் மேக் புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே கேரேஜ் பேண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடுது இல்லையா, அதில் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சடனாக ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அந்த கேரேஜ் பேண்ட் லுக்கிலே இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக அவங்க மாற்றுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறது தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, லாஜிக் ப்ரோ அந்த லெஃப்ட்டில் போய்ட்டு அதோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு, ஜென்ரல் ஆடியோ ரெக்கார்டிங்னு ஒரு 5 ஆப்ஷன், அது கூட அட்வான்ஸ்டு இருக்குது. ஸோ அது அட்வான்ஸ்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, அட்வான்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதில் வந்து எனேபிள் கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸ் கொடுங்க. இப்போ இது கொடுக்கும் போதே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்வேஸ் சஜஸ்டட். ஓகேவா? லாஜிக் ப்ரோ வாங்கினதுக்கான ரீசனே வந்து அதுதான். இப்போ வந்து நமக்கு கிளாசிக்கல் எலக்ட்ரிக் பியானோ வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ அதில் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ஐகானுக்கு பதிலாக எம்எஸ், அதுக்கப்புறம் ஆர்ஐன்னு வந்து வந்திருக்கு. இப்போ இது வந்து மிடி அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மிடி கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் என்ன ஃபீட் பண்ணுறனோ அது வந்து நமக்கு கேட்குது. இப்போ லைப்ரரி ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இன்னும். இப்போது அதேமாதிரி ரைட் சைடில் போய்ட்டு அந்த ஆப்பிள் லூப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால உங்களுக்கு இண்டெக்ஸிங் ஆப்பிள் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலது வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, சிலது ஏரோ மார்க் மட்டும் இருக்குது, டவுன்லோட் பண்ணணும். இப்போ ஜென்ரலான அந்த டவுன்லோடிங் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே எப்போவுமே வரும் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 5 GB கிட்ட டவுன்லோட் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ஆப்பிள் லூப்ஸ்க்கு போய் பார்க்குறோம். இதில் வந்து இப்போ ஏரோ மார்க்கோ அல்லது எதுவுமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்க ப்ராக்ரஸோ எதுவுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சவுண்ட் பேக்ஸில் போயிட்டு இல்லை ரீஇண்டெக்ஸ் ஆல் லூப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட எல்லா லூப்ஸுமே வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வரும். இப்போ உங்களுடைய மேக் கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கீங்க, இப்போ 256 GB தான் இருக்குது அப்படின்னா அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் உள்ள லைப்ரரி ஐட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில். அதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சவுண்ட் லைப்ரரி போய் ரீலோகேட் லைப்ரரி கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை அட்டாச் பண்ணிடுறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ரீலோகேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு டிப் என்னென்னா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க, சிலிண்ட்ரிக்கல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக SSD யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஹை ஸ்பீடாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் ரீலோகேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் SSD வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படி எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சவுண்டை லோட் பண்ணும்போது எரர் காட்டும். இதை வந்து மைண்டில் வச்சுங்க. இந்த வீடியோ மூலமாக பேசிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம லைப்ரரிலாம் எப்படி ரீலோகேட் பண்ணுறது, ஸ்பேஸ் சேவிங் மெத்தட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதன் தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் வீடியோஸில் அட்வான்ஸ் விஷயங்கள் நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி FL Studio டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், கிட்டார் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலோட வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.